இருவரும் ஒன்றாக ஒரே தடாகத்திலே நீர் இருந்து வெந்தையை பார்த்தீர்கள். இந்த நாட்டில் வானம் மயிலும் எவ்வளவு உல்லாசமாக ஆடி பாடி தன்னுடைய மகிழ்ச்சி உங்களிடத்திலே பரிமாறி கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா? இது மாதிரி பிரதேசங்களை இங்கே பார்த்திருக்கிறீர்களா? கலை வேறு விதமாக திசை மாறிக்கொண்டிருக்கிறது. புனிதமான இந்த கலை இந்த நாட்டிலே கேவலமாக, நான் நமது நாட்டிலே அப்படி இல்லை, எங்கள் பகுதியிலே நான் இருப்பது உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன். இந்த ஏரியா பூரா நாராயண சவுண்ட் சர்வீஸ் தான் இந்த பகுதி பூராவும். சுந்தரன் செல்வனா அவரு தான். அடுத்தபடியாக கேபிஎஸ் காளியன் பண்ண அவன் தான். அதுக்கப்புறம் இந்த புவனா மைக்கு இந்த பக்கம் பூரா நீங்க நல்ல பேரும் புகழ் எடுத்துட்டு வர்றீங்க. உங்களுடைய புகழ் எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு உதவியா இருக்கணும். எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் அவரு. அப்படியே வைங்க, நல்லா இருக்குல்ல, ஒன்னும் செஞ்சிட வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். சரி, அடுத்த காட்சி வரும். செல்லி சொல்லுங்க. நல்லா இருக்கிறோம். இந்த இடத்தை நான் நினைத்தேன் காரணம் என்றவுடன் பயந்து விடுவாளோ என்று. இயற்கை காட்சிகளை எல்லாம் துள்ளி குதித்து ரசித்து வருகிறாள். பார்த்தாயா? ஆமா பார்த்தப்பா. ஆமா, நீ இசையில மிகவும் தேர்ச்சி பெற்றோம். நான் உங்களை அறிவேன். பாடலை நான் கேட்க வேண்டும். அப்பா அது வேண்டாம் அப்படி நான் சொல்றேன். கொஞ்சம் அனைத்தும் அப்பா நீங்க தங்கச்சி பாடலை கேட்டீங்க, நீங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. வருங்கால கலை செல்வி, நீங்கள் எல்லாம் இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி மிகப்பெரிய மேதையாக கலைச்செல்வி ஒரு நாடகத்தை பார்த்திருப்பீங்கல்ல. நான் தான் குழந்தைக்கு விட்டு அறிமுகப்படுத்தின தீயத்தூர்ல முத. அதே மாதிரி பல செல்விகளுக்கெல்லாம் நான் பவுடர் தொட்டு வச்சு எங்கேயோ இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் பெரிய கலைச்செல்விகளாக வளர வேண்டும். மக்களை மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும். தப்பாவெல்லாம் வேண்டாம். இசையோடு கூடிய சேர்த்து பாடு. பாடு நேரம்
இசையால் இந்த மக்கள் எல்லாம் உலகாங்கிதம் அடையட்டும், பேரின்ப நிலை அடையட்டும். அப்படி உள்ள இசை வாழ்க. ஆமா, குள்ளி எங்கே? அப்பா மாமா, நீங்க வந்து உங்க மகளை பார்க்கணும் தானே? இந்த கூப்பிடுறேன். குள்ளி இந்த இருக்கிறாங்க. அம்மா வள்ளி மலை கூப்பிடுறேன். முதல்ல அம்மாவை பார்த்து வர சொல்றேன். அம்மா இப்ப வந்திருக்காளா? முதல்ல அவளை கூப்பிட முடியும். அவளை கூப்பிட்டாத்தே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கேன். அடியே வாடிங்க வெளியில. சொல்ல போற போனதில்லை, சொல்ல போற போனதில்லை. எங்கிட்ட போய் எங்கிட்ட சரி, இன்னைக்கு நாங்கெல்லாம் கண்ணு கருத்தமா காவலுக்கு போகணும். நான் வந்துட்டே அம்மா வரணும், தோழி பண்ண வரணும். அப்ப இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால உங்கள்ட்ட எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆட்டி வரலாம்னு பார்க்கிறேன். அப்படி அதனால ஐயா வரவா? ஏ அந்த மகன் வந்தா என் பக்கத்துல நின்னா முறைச்சு என்ன பார்த்துக்கிட்டு முன்னாலேயே போனா. மகன் வந்தா என் பக்கத்துல நின்னா முறைச்சு என்ன பார்த்துக்கிட்டு முன்னாலேயே போனா. என்ன அவளையில வர சொல்றேன் மாமா. மாமா எனக்கு மட்டும்தான் மார்க்கெட் பெருசு, ஆனா இன்னைக்கு சிறுசா போச்சு. முந்தா நாள் வச்சுட்டு தேங்காய் புத்துண்டா யாரோ தூக்கிட்டு போயிட்டாலு. இன்னைக்கு வச்சிருக்கிறது சாதா துண்டுறேன். அப்புறம் உங்கள்ட்ட வரவா? வீட்டுல வச்ச. அதனால உங்கள்ட்ட எப்படி தெரியுமா? அத்தை மகன் ஒண்ணு நினைச்சேன், அழகு கவிதை ஒண்ணு வரிச்சேன், அத்தனையும் மறந்து போட்டேன். அது ஏன் ஒண்ண பார்த்ததில்ல அடி ரஞ்சிதவே ஒன்ன கொஞ்சம் எது சொல்ல சரி மெல்ல வார்த்தை ஒன்றும் வரவில்லை. அழகு கவிதை வந்து வருகிறேன், அத்தனையும் மறந்து போட்டேன். அது ஏன் ஒன்ன பார்த்ததில்லை ரஞ்சிதவே ஒன்ன கொஞ்சம் எது சொல்ல சரி மெல்ல வார்த்தை ஒன்றும் வரவில்லை. மாமா மக ஒன்ன நடந்து மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன், மற்ற ஒன்ன வரதில்லை அத்தனையோ மறந்து. மாமா இப்ப தட்டி பாருங்க, நல்லா சவுண்ட் கேக்குறாங்க. அங்கடி தட்டுங்க. இப்பதான் மாமா சரியா இருக்கு. உங்கள்ட்ட வரவா? புரிய பாப்பா. குயில் கத்து தோப்புக்குள்ள மனசுக்குள்ள ஆசை வந்து வெயில் பாரு நேரத்தில மொத்த மாடி வடக போல ஆசை வந்து மனசுக்குள்ள விதமா போகுதைய. மாமா ஆனா கூட மாமா நான் காத்திருக்கேன், பாடி கவனில போட்டிருப்பேன் போட்டிருப்பேன். அவன் நினைச்சி மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன், தவணை பார்த்தனையோ வரது.
மாதிரியே இருக்கு. நீ இந்த பாப்பழகத்தை என்ன விடல. ஆமா அப்புறம் ஆயிட்டா வரவா சும்மா இருங்க. டைட்டானிக் காதல் போல நம் காதல் உள்ளாரப்பா, ரொம்ப டைட்டான காதலப்பா, ரொம்ப டைட்டான காதலப்பா. உதயத்தை தரல என் இதயத்தை தரல, தேடித்தை தரல உதயத்தை தரல என் இதயத்தை தொடர, தேடித்தை தரல தானே பத்மா ஜெகதி உதயத்தை தரல என் இதயத்தை தொடர, தேடித்தை தரல அதுல போட்டு அடிக்காதே மாமா, நஞ்சு போயிடும். அப்புறம் தோழி எல்லாம் காணும். அடியே போலி இல்லடி எங்கிட்டு வருது ஓடி ஒன்னே தடவை நீ அங்கேயே போயிருக்க. அன்னைக்கு வந்து ஆ. அப்பா ஏதோ வர சொல்லியிருந்தாங்க. ஆமா. அவளை பாக்கணும். ஆ. நீங்க வந்துட்டியே. ஆமா. அப்பா வரா. அப்பாதான் முதல்ல அப்பாவை பாக்கணும். அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. முதல்ல அட்டென்ஷன் அந்த குடிக்கு அடி அரி போட்ட பொம்பளை மாதிரி பேசுறீங்க. அம்மா வள்ளியம்மா வள்ளியம்மா என்னடி வீட்டுல சோறு நின்றுட்டு இருக்கா. ஓடி எங்கிட்டு அம்மா கூப்பிடுமா? அம்மா 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 குட் மார்னிங் டீச்சர். கருணை ஒரு முகங்களாரும் கரங்கள் 12 மேலும் மேலும் உனக்கு என்னாலும் துணை. செல்வியே, கலை செல்வியே, உன்னுடைய இசையால் கானமழை பொழிய மாய பறவைகளை ஞான பறவைகளாக மாற்ற வேண்டும். நன்ற முற்றிய கதிர்கள் எல்லாம் பணியோடு இருக்கும், முட்டாள கதிர்கள் எல்லாம் பதர்களாக அமர்ந்திருக்கும். இங்கே பதர்களே இல்லை, எல்லாம் ஞான கதிர்களாக ஞான பழங்களாக சித்த முனிவர்கள் ஞானிகளாக அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு வேண்டிய இசையால் உன்னுடைய மொழியால் இந்த இசையால் அவர்களுக்கெல்லாம் புலகாகிதத்தை தர. அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நல்லபடியா பறவைலாம் விரட்டி காவல் முடிக்கிறப்ப உங்களை கூப்பிடுறப்பா நீங்க வந்து எங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போங்கப்பா. ஓடோடி வருவேன். சரி தந்தையே சென்று வாருங்கள். குலப்பாக்க வந்த குலமகளே, என் அருமகளே, கண்ணும் கருத்துமாக காவல் என்பது ஒரு புனிதமானது. ஆகவே அதை கடவுளை நமது நாட்டிற்கும் நமது இனத்திற்கும் பெருமையை தேடி தர வேண்டும். இங்கே பல முனிவர்கள் வருவார்கள், பல ஞானிகள் வருவார்கள், அவர்களை ஆசி பெற வேண்டும். அடுத்தபடியாக அவர்களுக்கு மாந்தோல் புரித்தோல் ஆசனங்களை கொடுக்க வேண்டும், தேனும் தினையும் படைக்க வேண்டும். முக்கியமான விஷயம். அப்பா அடிய குள்ளி அது இங்க இருக்கிறது. இங்கே முக்கியமான மூலிகைகள் எல்லாம் முக்கியமான மூலிகைகள் பயிரிடப்பட்டிருக்கிறது. எந்த வியாதி வந்தாலும் அதற்கெல்லாம் மூலிகைகள் இருக்கிறது. அடுத்தபடியா இரும்பை செம்பாக்கவும் செம்பை தங்கமாக்கவும் மூலிகைகள் எல்லாம். உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் சில மூலிகைகளை காண்பிக்கிறேன். அந்த மூலிகை சாட்டை மேலே நீ தடவி கொண்டால் எவர் கண்ணுக்கு நீ புலப்பட மாட்டாய். நல்ல வேலை செந்தண்டிய உடுக்கி தடவிடாதே. இதுதான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கானே சந்தனமர வீரப்பன். மறந்து விடாதீர்கள், வாழ்ந்து கொண்டே இருப்பான். அவனுடைய படம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். அப்பா எனக்கு ஒரு சந்தேகம், வீரப்பனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? வெளியில சொல்ல அப்பா எங்களை எல்லாம் காட்டுல போறீங்க. போகாதே போகாதே. பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன். எதுக்கு?
பணம் ஒரு பக்கெட் இருந்தாலும் அப்பா சொன்ன விஷயத்துக்காக அப்பா விஷயட்டி அப்ப என்ன சிங்கப்பூருக்கு அப்பா பாசத்தை உங்களுக்கு விளையாட்டாவே போயிருச்சு ஆயிரம் எத்தனை இருக்காரா எத்தனை பிள்ளைங்க இருக்கு அப்பாவுக்கு இருந்தாலும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்பாவுக்கு இருந்தாலும் பொம்பளை பிள்ளை மேல அதிக பாசம் என்னதான் இன்னொருத்த வீட்டு கட்டி கொடுக்க போற தானே அப்ப நான் பண்ணிக்கிறேன் அப்பா சொன்னவன வேணா காட்டு காவலுக்கு ஏதாச்சும் ஆமாமா திரும்பி பாருங்கள் எங்கடி இருக்கு நந்தவன தார்பாயிடி விடியறதுக்குள்ளே அவுத்து போடுவாங்க பொண்ணு அவங்க யாரும் தெரியுமா திரும்பி பார்த்தா உடனே எவ்வளவு அழகா இருக்குன்னா ரொம்ப அழகா இருக்கு பணத்துல மழை வெஞ்சிருக்கும் போல இருக்கு அழிஞ்சு போச்சு அறிவு கட்டவளே மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மரங்கொத்தி பறவை எல்லாம் தொக்கு போடும் ஓசையிடுவதும் நம்ம சொல்றோம் மயில் ஆடுது குயில் பாடுதோம்னா ஒரு கற்பனையிலே ஆகா ஆடுதோ பாடுனா எப்பொழுது அப்படி நினைக்கணும் மயில கொண்டாந்து ஆட சொல்லுங்க குயில கொண்டாந்து பாட சொல்லுங்க சொன்னாங்கன்னு வச்சுக்க நம்ம பொழப்பு நாரி போயிடும் அதனால உங்க மூணு பேரையும் பார்க்கும்போது எப்படி இந்த விஷயத்தை போல சொல்லுங்க சிவி சிலுக்கெடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணு மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாவே காவலுக்கு போக சொல்றாரு சொன்ன உடனே நீ வர்ற இங்க வர்றா அவன் வர்றா தெரிஞ்சு பாத்துக்க அப்பா காவலுக்கு போக சொல்ல போறாரு சொன்ன அம்மா தங்கி நீ அம்மான்னு சொல்லிட்டீங்களா அங்க இருந்து வேகமா வந்தேனா உன் பேர் என்னடி ஜெயராணி வர்ற வழியில பாத்துக்கடி ஜெயராணி இத்தா தண்டி பாம்பு நல்ல வேலைக்கடி தாண்டி வந்துட்டேன்டி அப்படியா இருடி ஏண்டி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க இல்லடி ஏமா இருடி அத உருட்டி வைக்கப்பட்டவாடி எனக்கு தான் தெரியும் எதை உருட்டுற ஒரே அடி அடிச்சு நச்சு புத்தி இல்லம்மா ஏய் வேணும்னே வாடி அடிச்சேன் தேசமா ஊதா கலர் தேங்காய் புதுண்டு ஏய் நீங்க மட்டும் அடிக்கிறீங்க நானே அடிச்சுக்கிறேன் ஏய் இருக்கடி அடிச்சு முடிச்சு விளையாட இது என்னடி ஏய் நீங்க அடிச்சா பிரச்சனை இல்ல நான் அடிச்சா தாண்டி 10,000 ரூபாய் ஆதாரம் ஏய் அப்ப நீ அடிப்பீங்க இல்லையா இல்லடி அடி
அடிக்கிறதுக்கா நீ இருந்தாங்க இங்க வாடிக்க. உனக்கு கண்ணு தெரியல. நாங்க அடிப்போம், நாங்க அடிக்கலாம். நான் இடத்துக்கு தலைவி. இரு, நான் உன்னை இப்படி அடிப்பேன், நீ அடிப்பியா அவள தோழி? அதனால இப்படி விளையாட்டு பாக்குறேன், அடிச்சு பாக்குறேன். நான் இப்படிதான் வேகம் அடிப்படி, நான் அடிப்படி, நான் அடிப்படி. இவங்களுக்கு கோவம் வந்துரும் போல இருக்கு. ஆமா, பொம்பளை மாதிரி கோவப்படுறாமா? நானும் அவ்வளவு ஒரு துண்டை மடிச்சு வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு இப்படி மறைச்சுக்கடி. அவளுக்கு எல்லாம் எப்படி அங்க ஆசீர்வாதம் வாங்கினாலுங்க? உனக்கு ஆசீர்வாதம் வாங்க தெரிஞ்சுச்சாடி? என்னடி நெஞ்சில இப்படி முடி இருக்கே, நெஞ்சில உள்ள முடிய கேக்குறிய? வாய் அடி. அவளுக்கு வாயே அடங்காது, அறிவு அவளை. கூந்தல்ல உள்ள முடிய பார்க்க சொன்னேன். ஆமா, உன் கூந்தல் ரொம்ப அழகா இருக்கு பத்தியா? இவளுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் எப்படி கேட்பாங்க தெரியுமா? எப்படி ஆசீர்வாதம் வாங்குவீங்க? நல்லா இருடி. நீ எப்படி ஆசீர்வாதம் வாங்குவ? இங்கிட்டு வாங்க. என்னடி இங்கிட்டு போய் சொல்றாங்க? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இங்கிட்டு போகணுமா? நீங்க இங்கிட்டு வாங்க. ஏய், இல்ல இங்கிட்டே வா. அவளுக்கு விளங்காம உண்டு. அவளுக்கு வணக்கம் சொல்ல தெரியாது. போடி ஆக்கட்டி வருவாங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஆசீர்வாதம் நன்றி ஆக்கிட்டு பாரு. ஆசீர்வாதம் வாங்குறாள். கர்த்தரே நீங்கள் ஆண்டவரே, அறிவு கட்டவளே, பள்ளிகளோட ஞான சொல்றேன் மாத்திராதரி. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி எப்படி எப்படி